வணக்கம். ஓம் நமச்சிவாய. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்கலாம். பொதுவாக நான் ஏதாவது வீடியோ போடுறேன் அப்படின்னா அதை பற்றின ஏதாவது ஒரு ஆய்வுகள்லாம் செஞ்சுட்டு தான் நான் போடுவேன். நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அதில் எனக்கு என்ன புரியுது, எனக்கு அதில் என்ன அனுபவம் கிடச்சிருக்கு அப்படின்லாம் யோசனை பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் நான் வீடியோவே போடுவேன். வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதெல்லாம் போட மாட்டேன், ஏன்னா எனக்கு அது பிடிக்காது. நாம் சொல்கிற தகவல் மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும், அதே டயத்தில் உண்மையாக இருக்கணும். உண்மைக்கு புறமான விஷயங்கள்லாம் நம்ம பேசக்கூடாது. இது என்னுடைய கொள்கை, நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? இன்றைக்கி என்னங்க பேச போகிறீங்க அப்படின்னா, சோயா இதை பற்றி தான் பேச போகிறேன். இதுலேயும் என்னுடைய அனுபவம் கலந்துருக்கு. என் அனுபவத்தை வச்சு தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். தப்பு இருந்ததுன்னா ஏதாவது மன்னிச்சுடுங்க, சரிங்களா? பொதுவாக நாம் ஹெல்த்தில் கால்சியம் கம்மியானா நமக்கு நிறைய ட்ராபேக் வருது. அதுவும் இது முக்கியமாக சொல்கிற காரணம் என்னென்னா, வயதானவர்களுக்கான ஒரு வீடியோன்னு கூட வச்சுக்கலாம். அப்புறம் இந்த மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, அவங்களுக்காகன்னு கூட சொல்லலாம். என்னங்க நீங்கள் சொல்ல வரீங்க? சொல்கிறேன். இப்போது வயதானவர்களுக்கு இந்த மூட்டில் தேய்மானம் வரும், எலும்பு தேய்மானம். எலும்பில் உள்ள மஜ்ஜைகளில் அந்த மஜ்ஜைகள் குறையும் பொழுது மூட்டு வலி, கால் வலி, நடக்க முடியாது, எலும்பு வலி, இடுப்பில் இருக்கிற எலும்பு வலி, இதெல்லாம் உண்டாகுது. பொதுவான விஷயம். வயது ஏற ஏற மூப்பின் காரணமாக 60 வயதுக்கு மேலே ஆச்சு, 70 வயசுன்னா இப்போல்லாம் 60லேயே வந்துடுது. அப்போல்லாம் 70 80 வரைக்கும் நல்லா இருந்ததாக சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு புறம். இன்னொரு புறம், இந்த மார்பக புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மார்பகத்தை ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதன் மூலிமா நிறைய நர்வ்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இதுவாகிடும். ஸோ அப்புறமா அவங்களுக்கு தெரப்பி எல்லாம் கொடுக்குறாங்க, டேப்லெட் எல்லாம் கொடுக்குறாங்க, ஹார்மோன் தெரப்பி டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் உண்மை. அந்த டேப்லெட்ஸ் எடுக்க எடுக்க நம்ம எலும்பில் உள்ள மஜ்ஜைகள் எல்லாம் இதுவாகிடும், எலும்புகளில் தேய்மானம் வரும் அப்படின்னு அவங்க முதல்லையே ஒரு கால்சியம் சத்துள்ள டேப்லெட்டு கூட போட சொல்லி தான் கொடுப்பாங்க டாக்டர்ஸு, சரிங்களா? இதெல்லாம் உண்மை. அப்போது அது இல்லாமல் கால்சியத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் இன்ஜெக்ஷன்ஸு அதெல்லாம் கூட போடுறாங்க. இதுவும் உண்மை. சரிங்க, இப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க? சொல்கிறேன். இது என் அனுபவபூர்வமான உண்மை. அனுபவபூர்வமான உண்மைகளை சொல்லும்போது கொஞ்சம் எல்லோரும் கேட்டிங்கன்னா நல்லது. தேவைப்படுறவங்களுக்கு நீங்கள் இதை சொல்லவும் செய்யலாம். மற்றவங்களுக்கு ஒரு உதவியாக கூட இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பொதுவாகவே இந்த இடுப்பு வயதானவர்களுக்கு வர்றது இடுப்பு வலி, ரொம்ப வலிக்குது, இடுப்பு நிற்க முடியல, நடக்க முடியல, கால் முட்டி மடக்க முடியல, முட்டிக்கு கீழே எலும்பெல்லாம் வலிக்குது, கையில் இந்த இடத்துலலாம் வலிக்குது, இந்த இடத்துலலாம் எலும்பு வலிக்குது சொல்லுவாங்க. இப்படியாப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருது. எதனால் வருதுன்னா, நம்மளுக்கு எலும்பு தேய்மானம், மஜ்ஜைகள் கம்மியாக, அந்த எலும்பில் உள்ள மஜ்ஜைகள்லாம் கம்மியாகும். இதுதான் காரணம். இதுக்கு ஒரு உணவு தீர்வு உண்டு. கால்சியம் எவ்வளோதான் மாத்திரை நம்ம போட்டுக்கிட்டாலும் கால்சியம் நிறைந்துள்ள உணவுகள், அதாவது இந்த பச்சை பயிறு, அதுக்கப்புறம் சுண்டல் வகைகள், அதுக்கப்புறமா இந்த எள்ளு, கருப்பு எள்ளு, இந்த மாதிரியான உணவுகள்லாம் சாப்பிட சொல்கிறாங்க கால்சியத்துக்காக. கீரை வகைகள் சாப்பிடுங்க. ஆனால் நீங்கள் இதெல்லாம் ரெகுலராக எடுத்துகிட்டா கூட இந்த வலிகள்லாம் கம்மியாகுமா அப்படின்னா இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஆகிறது இல்லை. நம்ம உடலுக்கு சப்போர்ட்டிவாக இந்த உணவு வகைகள் இருக்கலாம், ஆனால் வலிகள் தீருதா அப்படின்னா தீர்றதில்லை. நான் முதல்லையே உங்களுக்கு இந்த வீடியோ முதல்ல என்ன சொன்னேன்னா, எதையோ ஒன்றையுமே அனுபவபூர்வமாக நான்
தெரிந்து கொண்டவற்றை மட்டும்தான் உங்களிடம் பகிர்ந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் சாதாரண ஒரு பிரஜை. நான் டாக்டரோ அல்லது நர்ஸோ அல்லது மருத்துவ சம்பந்தமான எந்த படிப்போலாம் படித்ததில்லை. ஆனால் சில உணவுகளை சாப்பிடும்போது அதனுடைய விளைவு எப்படி இருக்குன்னு அனுபவித்து ஆராய்ந்து தெரிந்து வைத்திருக்கு. அந்த வழிமுறையில் இப்போது இந்த உணவு முறையை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உண்மையிலேயே சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இதை நீங்கள் சாப்பிட்டு தான் பாருங்களேன் சொல்கிறேன். இந்த உணவை இந்த யூரிக் ஆசிட் அப்படின்றது நிறைய உடலில் இருக்குது. பிரச்சனைன்னா அவங்க சாப்பிடக்கூடாதான். அதுக்கப்புறம் என்னமோ கவு நோய் ஏதோ சொல்கிறாங்க, அந்த மாதிரி இருந்தால் சாப்பிடக்கூடாது. மற்றவர்களாக லிமிட்டடாக சாப்பிட்லாம். இப்போது வயதானவர்களாக ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்லாம். உடம்பு நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சாப்பிடலாம். டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்றதுனால எந்த பாதிப்பும் வந்துடாது. சரிங்க, அது என்ன தான் உணவுன்னு சொல்ல மாட்டிங்களா? சொல்கிறேன். ஏன் இது இவ்வளோ தூரம் நான் பேசிகிட்டு இருக்கேன்னா, எனக்கு இந்த மாதிரியான வலிகள் எல்லாம் ஏற்பட ஆரம்பிச்சு. இடுப்பில் வலி, காலில் வலி, இப்படியாப்பட்ட வலிகள்லாம் ஏற்படும். அப்போது டாக்டர்கிட்ட போகும்போது கிட்டத்தட்ட எல்லாமே மாத்திரைகள் வடிவத்தில் கொடுக்குறாங்க. ஆனால் அது கொடுக்கும்போதே என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, உங்களுக்கு வலி குறையறதுக்கு ஒரு மாதம் ஆகலாம் தான், ஆகும் இல்லை ஆகலாம் அப்படின்னு தான் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு தீர்வாக அதை தரல, இது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் எலும்புகள் தேய்மானத்திற்கு அப்படின்ற லெவலில் கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. என்னடா இந்த வலியெல்லாம் வச்சுட்டு நம்ம வாழணுமா அப்படின்ற லெவலில் திங்கிங் வந்துடும். எப்போ பார்த்தாலும் கால் வலி, கால் மடக்க முடியல, நடக்க முடியல, இடுப்பு வலி, படுத்தா எழுந்துக்க முடியல, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. நான் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் வயசானவங்களுக்கும், அதுக்கப்புறம் நான் இன்னொரு பேஷண்ட்டை பற்றி சொன்னேன் அவங்களுக்கும், சின்ன பிள்ளைங்களுக்காக நான் சொல்லலை. அதனால் தயவுசெய்து யாரும் கோச்சிக்காதீங்க, சரிங்களா? அப்போது எனக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது. எப்படி தெரிய வந்ததுன்னா, எனக்கு ஒரு டாக்டர் அதாவது ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் ஒரு டாக்டரு சொல்லியிருக்கார். ஆனால் அப்போ எனக்கு இந்த வலிகள் எல்லாம் கிடையாது. அவர் என்கிட்ட சொல்லலை, வேறொரு சிஸ்டர்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார். அந்த டைம் அவர் பாஸ் பண்ணி போகும்போது அவர் பேசிட்டு போன அந்த வார்த்தைகள் என்னுடைய காதில் விழுந்தது. ஆனால் அது என்னமோ தெரியல, எனக்கு பதிஞ்சு போச்சு. அப்படி என்ன பேசியிருந்தாருன்னா, இதை நீ தொடர்ந்து ஒரு 2-3 நாள் சாப்பிடுமா, சரியாயிடும். சரியான பின்னாலையும் விடாத, வாரத்தில் 2 நாள் சாப்பிடு. அப்போ உனக்கு இந்த ப்ராப்ளம் வராது. உனக்கு தேவையான அந்த மஜ்ஜைகளுக்கான சக்தி, எலும்புகளுக்கான சக்தி உனக்கு கிடைக்கும். எந்த மாத்திரை மருந்து தேவையில்லை, நீ இது ட்ரை பண்ணி பாருமா அப்படின்னு சொல்லிட்டு போனார். அவர் இப்போ எனக்கு மகானார் தெரிகிறாரு கண்ணுக்கு, அந்த டாக்டர். அப்போ நினச்சேன் நான், இதை சாப்பிட்றதுனால எலும்பு வலி போயிடுமா, இடுப்பு வலி போயிடுமா, என்னடா இது, இந்த டாக்டர் இப்படியெல்லாம் சொல்கிறாரு. அதுவும் 2 நாள் சாப்பிட்டா சரியாயிடுமா, வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டா இந்த பிரச்சனையே வராதா, இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. சரி, என்னவோ சொல்கிறார். ஏன்னா அப்போ நமக்கு எப்போவுமே ஒரு பிரச்சனை இருந்தால் தான் அதுக்கு சால்வேஷன் தேடுவோம். பிரச்சனை இல்லாதப்போ அப்படியா அப்படி சொல்லி விட்டுட்டு போயிடுவோம். இது எல்லா மனிதர்களுக்கும் உள்ள ஒரு நியாயம். நானும் சாதாரண மனுஷி தானே, எனக்கும் அப்படி தான் இருந்தது அப்போ. ஆனால் பாருங்கள், திடீர்னு எனக்கு அது ஞாபகம் நம்ம மூளை எவ்வளோ ஒரு அற்புதமான மிஷின் பார்த்தீங்களா. நமக்கு தேவையான போது தேவையான விஷயத்த எடுத்து சொல்லு.
10 வருஷத்துக்கு முன்னால் அந்த டாக்டர் அப்படி சொல்லிட்டு பாஸ் பண்ணின்னு போனாரே, நீ கேட்டியே, அதை பண்ணி பாரு அப்படி. எனக்கும் ஒரு ஐடியா, சரி பண்ணித்தான் பார்ப்போமே. அப்போது இடுப்பு வலி அப்படின்ற பிரச்சனை உடைய ஒரு நபருக்கு நான் இதை பண்ணி கொடுத்தேன். இதை சாப்பிட்டு பாருங்களேன், இது சாப்பிட்ற பொருள் தானே. அவங்க இது சாப்பிடணுமா, எனக்கு பிடிக்காது இதுன்னாங்க. இல்லை சாப்பிடுங்க, சும்மா சாப்பிடுங்க, பிஸ்கெட் ஸ்நாக்ஸ் அப்படின்னு நினச்சி சாப்பிட்டு தண்ணி குடிங்களேன். 2 நாள் 2 வேளை ஒரு கைப்பிடி தான் சாப்பிட்டாங்க. 3ஆவது நாள் அவங்க கொஞ்சம் பிரகாசமானாங்க. எனக்கு வலியெல்லாம் கம்மியாயிருக்கா போல் தோணுது. அப்புறம் 4 நாள் கழித்து சொன்னாங்க, இப்போ என்னால் கால் கொஞ்சம் அசைக்க முடியுதுப்பா, கொஞ்சம் நடக்க முடியுதப்பா அப்படி சொன்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், வாரத்தில் 2 நாள் இப்படி சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. இது என்னோட வைத்தியம் இல்லை, ஒரு டாக்டர் யார்கிட்டேயோ ஃபோனில் பேசிட்டு போனார், அதை நான் கேட்டேன், என் மூளையில் பதிவாயிடுச்சு, அதை நான் உங்கள்கிட்ட சொன்னேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், சரியாயிடுச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்களேன். காசா பணமா என்ன ஒன்று, இந்த யூரிக் ஆசிட் நிறைய இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த கவு நோய் அப்படின்னு இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. அளவுக்கு மீறினா எல்லாமே அமிர்தமும் விஷம்தான். நல்லாவது உடம்புன்றதுக்காக இவ்வளோலாம் சாப்பிடக்கூடாது. ஒரே ஒரு கைப்பிடி தான் சாப்பிடணும், ஒரு சிஸ்டமேட்டிக்காக வச்சு சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டோம்னா நமக்கும் ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே, நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம். அது என்னங்க, அது இடுப்பு வலியை தீர்க்கக்கூடிய அருமருந்து மாத்திரை இல்லை, பிசியோதெரப்பி இல்லை, எதுவும் இல்லை. சோயா சங்க்ஸ். இந்த சோயா சங்க்ஸை நீங்கள் யாருக்காவது இடுப்பு வலி, மூட்டு வலி, எலும்பு சம்பந்தப்பட்ட வலிகள் இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு கைப்பிடி குட்டி குட்டியாக இருக்கும் சோயா சங்க்ஸ், ஒரு 10லிருந்து 15க்குள்ளே எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு 1/2 டம்ளர் தண்ணியில் அதை போட்டு லைட்டாக சால்ட்டு மட்டும் போட்டு வேக வைங்க. வேக வச்சுட்டு அந்த சங்க்ஸை எடுத்து கொடுத்துருங்க, அவங்க சாப்பிட்டும். இதேமாரி ஒரு நாள் டு ஒரு நாள் ஒரு 3 டேஸ் சாப்பிட்டோம். அப்புறமா அவங்க வலி எப்படி இருக்குன்னு கேளுங்க. நிஜமாகவே மாயம் இல்லை, மந்திரம் இல்லை, சோயா சங்க்ஸோட பெரிய விஷயம் இது. பண்ணி பாருங்கள். உங்களில் யாராவது பண்ணி பார்த்து நல்லாயிட்டேன் அப்படின்னா எனக்கு கமெண்ட் போட மறக்காதீங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இது உண்மையிலே பொய் இல்லைங்க. வீடியோஸ்க்கு வியூஸ் போகணுன்றதுக்காகலாம் புழுகலை. இதெல்லாம் உண்மையிலே ஆராய்ச்சி செய்த ஒரு விஷயம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு. சரிங்களா? உடனே எங்களுக்கு நான் இடுப்பு வலியா, கை வலியா, எலும்பு பிரச்சனையா அப்படிலாம் வேணாம். தெரிஞ்சவங்க, உங்கள் வீட்டில் வயதானவர்கள், அக்கம் பக்கத்தில் எலும்பு வலியில் கஷ்டப்பட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு 10 தான், ரொம்பலாம் வேணாம். ஒரு 10 ஒரு நாள் டு ஒரு நாள் வேக வச்சு கொடுத்து பாருங்கள். உண்மையிலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ரிசல்ட் வந்தோடனே எனக்கு கமெண்ட் போட மறக்காதீங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம்.